வணக்கம். நடைபெற்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நம்ம எல்லோரும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதை அப்படியே கடந்து போயிட முடியாது. ஸோ சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அப்படின்றப்ப சிந்திச்சா மட்டும் போதுமானா கிடையாது, செயல்படணும். செயல்படாமல் போயிட்டா என்ன ஆகும்? அப்புறம் நியாயமாக இருக்கவங்களுக்கு நம்ம தோள் கொடுக்க முடியாது. இதை கேட்கும் பொழுதே இவன் அவர் ஆள், ஓ இவனா, இவர் அவரோட ஆள் அப்படின்னு பார்க்காம நாம் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி இதை யோசித்து பார்த்து நம்ம செயல்படணும். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அந்த விழாவிற்கு போகாமல் புறக்கணிச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன அந்த காரணம் நியாயமான காரணம். ஒரு தொண்டனுக்கும் அது புரிஞ்சிருக்கணும். அது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த திட்டம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் செயல்பட ஆரம்பித்தாலும் அதற்கு முன்னோடியாக இருந்தது யார் என்பதை அண்ணன் செங்கோட்டையன் அழகாக சொல்லியிருந்தார். புரட்சித் தலைவி அம்மாவோட அந்த ஆணை, அதுக்கப்புறமா அப்போ பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்த ராமலிங்கம் அண்ணன் அவர், பூங்குன்றன் அண்ணனும் அதை சொல்லியிருக்காரு. பிரச்சார இதில் இந்த திட்டத்தை அம்மா செயல்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கையாக வைப்பாங்க. அதனால் அந்த அம்மா அந்த திட்டத்தை இது பண்ணி ஆட் பண்ண சொல்லுவாங்க. நான் பண்ணி அதை அம்மா மக்கள் முன்னாடி படிக்கும் பொழுது ஆரவாரம் எழும்ன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். சரி, அப்போ விழா அமைப்பாளர்களிடம் அண்ணன் இதை எடுத்து சொல்லியும் அவர்களே பண்ணவில்லையேனே வச்சுக்கலாம். அவர்களே அதை பண்ணலை, எம்ஜிஆர் இதையும் போடலை, புரட்சி தலைவி அம்மாவோட இதையும் போடலை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போகும்போது கண்டிச்சிருக்கலாம். ஏன்னா அது தமிழ்நாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாலே முதல்ல நம்ம இதில் பிம்பத்தில் தோன்றது, மனபிம்பத்தில் வர்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே இல்லைன்னா எடப்பாடி அண்ணாவை அதை கண்டிச்சிருக்கலாம். இல்லை அவரே அப்போ கண்டிக்க மறந்துட்டாங்க, இது யோசிக்க வேண்டிய விஷயம், இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கன்னு அவர் சொல்லலாம். அதை விட்டுட்டு ஜெயக்குமார் அண்ணன் எல்லாத்துக்கும் உடனே முன்னாடி வந்துடுறாரு. சரி, ஓகே, தப்பு இல்லை. அவர் சாதாரண இல்லை, கட்சியில் அவரும் ஒரு அடிமட்ட இதிலேருந்து மேலே வந்தவர் தான். ஆனால் இந்த தண்ணி அடிக்கிறான் பாருங்க, தண்ணி அடிக்கிறவனுக்கு அவன் மேலே வேற சரக்கு வாசனை தெரியாது, பக்கத்தில் இருக்கவனுக்கு தெரியுன்ற மாதிரி இந்த விஷயத்தை மேடைக்கு வரும்பொழுதே ஒன்று எடப்பாடி அண்ணன் வரும்போது அவர் சொல்லியிருக்கணும், இல்லை அவரோட வந்த சமமான நிர்வாகிகள் சொல்லியிருக்கணும், யாருக்குமே தெரியல. அதாவது பதவி போதையில் இருக்கவங்களுக்கு அந்த பதவி போதையோட இது தெரியாது. அதனால தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படமோ புரட்சி தலைவர்கள் அவர்களுடைய படமோ அதில் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒருத்தலை. ஆனால் இந்த பதவின்றதே இந்த கட்சினால தான் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிற செங்கோட்டையன் அண்ணன்லாம் அதை உணர்ந்ததுனால அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஜெயக்குமார் அண்ணன் வச்சு ஒரு முட்டு கொடுக்குறாங்க. சரி, அப்புறம் கோகுலேந்திரா அக்கா ஒரு கூட்டத்தில் சொல்கிறாங்க. இப்படி நிர்வாகிகளுக்கே சிக்கல் வரும் பொழுது நாம் எல்லோரும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நான் முதல்ல சொன்னது இதுதான் சொல்கிறேன். இது ஒருத்தர் 2 பேரோட நிற்காது, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது தன்மானம் உள்ளவர்கள். அப்போ மற்றவங்களாம் தன்மானம் இல்லாதவங்களான்னா அது எனக்கு தெரியாது, அவங்க நடவடிக்கையில் தான் இருக்குது. ஏன்னா கட்சியோட ஆணிவேர் புரட்சி தலைவர், கட்சியை காப்பாற்றி கையில் கொடுத்து இது பண்ணவங்க புரட்சி தலைவர் அம்மா. அவங்க படத்தையே புறக்கணிச்சிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத உண்மையான தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்கன்னு தெரியல. இதில் நீ நான் அவன் இவன்றது கிடையாது. நாம் ஒன்றாக இருந்தால்தான் நாம் எதிரியை வீழ்த்த முடியும். எதிரிக்கு முன்னாடி நம்மெல்லாம் பிரிஞ்சிருக்கோம். எவ்வளவோ கதைகள் இருக்குது, ஏசப் ஃபேபிள்ஸ் மாதிரி எவ்வளவோ இருக்குது. அதை நிர்வாகிகள் அவங்களுக்கு இப்போதைக்கு போஸ்டரில் பேர் உனக்கொன்னே வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது அவங்க அந்த போதையில் இருக்காங்க. அவங்களுக்கு சாதகமான நிர்வாகிகளை போட்டுடுறாங்க, அன்னைக்கு பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. தொடர்ந்து செயல்பட வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டசபையில் கட்சி எனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் ஆனாலும், ஆனால் இதுவரைக்கும் நம்ம தோல்வியை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் வாங்கும் அகராதியில் வெற்றி என்ற வார்த்தை இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிந்திக்கிறவர்கள் செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் விஜய் பரத்.